நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஏன்னா ஆண்டவருக்கு நிறைய தெரியும், நல்லாவே தெரியும். இயேசு அதாவது சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னே சீஷர்கள்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. என்னவென்றால் யோவான் சுவிசேஷம் 16:12 வாசியுங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு, இன்னும் எனக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்ப அவருக்கு தெரியும் இவன் எவ்வளவு தாங்குவான், தாங்க மாட்டான். ஆமென். அதனாலதான் இந்த சீஷர்கள் சிதறி போறாங்க தெரியுமா நைட்டு. அதுக்கு கர்த்தர் கிரேஸ் கொடுக்கிறார். எனவேதான் ஏற்கனவே தீர்க்கதரிசியை வச்சு எழுதி வச்சிட்டார், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். இவர்தான் மேய்ப்பன், நானே நல்ல. அந்த மேய்ப்பன் வெட்டப்பட்டதுனாலதான் உள்ள போக முடியுது. ஏதேன் என்னும் தோட்டம், தேவன் உலாவுகிற தோட்டம், பாரடைஸ். அதற்குள்ளிருந்து ஆதாம் வெளியேற்றப்பட்ட போது சுடர் ஒளி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேருபீன்கள் அங்க நிக்கிறாங்க. அதன் அர்த்தம் என்ன? யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க மேல வெட்டு விழும். ஒருத்தருக்கும் போக முடியல. ஆபிரகாம் உட்பட முற்பிதாக்கள் கிறிஸ்துவுக்கெண்டே வாழ்ந்து மரித்தவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு அங்க போக முடியவில்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்த. ஏன்னா அவர் வந்துதான், அவர் அதுக்காகவே வந்தார். மேய்ப்பனை வெட்டுவேன். சிலுவையின் காட்சியிலே காண வேண்டிய இன்னொரு சத்தியம் இருக்கிறது, அதுதான் டோர். இப்படி நிற்கிறார். முதல் வெட்டு அவருக்கு தான் விழுது. அவரை வெட்டுறாங்க, அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்படுது. அதற்குள்ளே அதனாலதான் அன்னைக்கு பைபிள் அது ஒரு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்த அநேகர் கிறிஸ்து மரித்த நாள்ல உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அன்னைக்கு தான் அந்த கல்லறையில் வைக்கப்பட்ட 3 நாள்ல கர்த்தர் என்ன செய்தார் நினைக்கிறீங்க? 3 வருஷம் வேலை செஞ்சதுக்கு போய் உட்கார்ந்து ஓய்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தார்னா இல்ல. பேதுருவை கொண்டு எழுதுகிறார், காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளிடத்தில் பிரவேசித்தார். அதன் அர்த்தம் என்ன? ஒருவன் மரித்தால் அவன் அடைக்கப்படுகிறான் பாதாள வாசல்ல. பாதாளத்திலையும் கீழ் பாதாளம் மேல் பாதாளம் இருக்கு. அதாவது தேவ பிள்ளைகள் இருக்கிற ஒரு இடம் இருக்கு, பாதாளம் தான். அதுவும் கீழ் பாதாளம் என்பது என்ன தெரியுமா? அது துன்மார்க்கருக்கு என்று நியமிக்கப்பட்டது, அங்க அவர் போகல. ஆனா இந்த இடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த இடத்துக்குள்ள யார் போனாலும் வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். இவர் போகிறார். இவர் போய் என்ன செய்தார் தெரியுமா? இங்க பார், மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் அவர் பிரகடனப்படுத்துகிறார். நான் ஜெயித்தேன். இதைதான் பத்ம தீவிலே கர்த்தர் யோவானுக்கு காண்பித்தார். அவர் பிரகடனப்படுத்தினாராம். அப்படிதான் ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது, he proclaimed his victory. அவருடைய ஜெயத்தை பிரகடனப்படுத்தினார். ஜெயிச்சிட்டேன். சரி. அதனாலதான் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், ஏ மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே. அடுத்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எதை தாங்குவோம் தாங்க மாட்டோம்னு தெரியும். தாங்கிடும் நாம் பாடுவோம், தாங்கிடும் பலன் தருவார் தப்பி செல்ல. அந்த பலன் உன்னதத்திலிருந்து வரும் பலன். ஆமே. நேற்று நம்ம என்ன கேட்டோம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, பலன் அடைந்து சாட்சியாயிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை கூட தியானித்தோம். என்ன தியானித்தோம்? பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க முன்னணியத்தில் இருப்பீங்க. நீங்க எக்காலம் ஊதுவீர்கள், பானையை உடைப்பீங்க, சத்துருக்கள் கூக்குரலிட்டு சிதறுண்டு ஓடுவார்கள். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். ஒரு சில வசனங்களை தியானித்துட்டு அப்படி நம்ம திருப்பியும் ஜெபம் பண்ண போறோம்.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. இப்படி அவர் என்னோடு பேசும்போது அப்ப வார்த்தை எப்படி கேட்கணும் தெரியுமா? இப்போ எனக்குள்ள வர போறார். இப்போ எனக்குள்ள, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியாது. பைபிள் மெடிடேட் பண்ணும்போது அப்படிதான் ஆவியானவர் மெடிடேட் பண்ண வைப்பார். சில நேரத்தில் கார்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியை ஒதுக்கி விட்டு சத்தமா பிரைஸ் பண்ண வைப்பார். ஏன்னா அவர் என்ன பேசிட்டு இருக்கிறார்ல. அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. கர்த்தருடைய வசனம் கொர்நேலியு வீட்டில் பேசப்பட்டு கொண்டிருந்த போது வசனத்தை கேட்டவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதே ஆவியானவர். அதனாலதான் வசனம் கேட்கும் போது அது பிரசங்கமா கேட்க கூடாது. ஆமே, ஆமா, இன்னைக்கு நல்லா கேட்போம், நீ ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்து கேட்போம் ஆவியானவர் பாப்பார். ஆமே, இப்படி அவர் என்னோடு பேசும்போது, வசனம் கேட்கும் போது, அந்த டைம் தான் பிள்ளை கூட விளையாடிட்டு இருப்போம். அப்பதான் சிலருக்கு தூங்குற டைம் எப்போன்னா அந்த வசனம் வாசிப்பாங்க தெரியுமா? அந்த டைம் அவங்க ஜெபமே, ஆண்டவர் 4-5 வசனம் சேர்த்து வாசிக்க சொல்லுங்க ஆண்டவரே. இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் இப்ப எனக்குள்ள வர போறாரா? இந்த எதிர்பார்ப்போடு ஒருவன் காத்திருப்பான் என்றால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்னைக்கு வசனம் கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவர் என்னோடு பேசும்போது வாசிங்க. ஆவி எனக்குள் வந்தது, என்னை காலூன்றி கர்த்தர் எசேக்கியேல்ட்ட என்ன சொல்றார்? 1வது வசனத்துல, மனுபுத்திரனே உன் காலூன்றி உன் கரெக்டா வசனம் கரெக்டா உன் காலூன்றி நில் சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்தார்? உன்னுடனே பேசுவேன். உன் காலூன்றி நில் என்று சொல்லி நான் உன்னோடு பேசுவேன். அப்போ எதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கணும்? காலூன்றி நின்னது. காலூன்றி நிற்கவும் பேசுறார். நிக்க பேசுவார், நிக்க வச்சு பேசுவார். ஆமென். நீ தளரும் போது உன்னை நிக்க பேசுறார், நிக்க வைக்க பேசுறார். உன்னை நிக்க வச்சுட்டு பேசுறது வேற. இவனை நிக்க வச்சுட்டு அடுத்து என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு சுருள் கொடுக்கிறார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? புலம்பல்களும் ஐயவும் எழுதப்பட்டிருக்கு. நான் இந்த சரித்திரத்துக்குள்ள போகல. ஏன் இதனை உட்கொள்ளும். ஏன் ஆண்டவரே இதுக்கு என்ன நிக்க வச்சீங்க? இதுக்கு நான் தளர்ந்தே கிடப்பேனே, என்ன இதுக்கு நிக்க வச்சீங்க? தெரியல. 37வது அதிகாரத்துல வேண்டாம், எடுக்க வேண்டாம், ஒன்னு நான் இன்னொரு இடத்துல நிக்க வைக்க போறேன். ரெண்டு கடைசி வாசிங்க. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். எசேக்கியேல் 2 கடைசி அத வாசித்தீங்களா? என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். 2வது அதிகாரம் 10வது வசனம். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் 9 வாசிங்க. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட இந்த சீன் எப்படி இருக்கும்? உங்களை நிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு கை வருது, நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டு இன்னைக்கு பார்க்க போறீங்க சிலர். அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. இதுவரைக்கும் சூப்பர். 10வது வசனம். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார், அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். இது காமனா விரிக்கப்பட்டது கிடையாது. இது காமனா விரிக்கப்பட்டது கிடையாது. எல்லாரும் இங்க கவனிங்க, அங்கங்க பார்க்க கூடாது.
அப்படி விட்டுறணும். சிலர் ஆவியானவர் லீட் பண்ணும்போது அப்படி விட்டுருங்க. சரியா? ஓகே. விரித்தார், அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த மைக் வால்யூம் யார் குறைச்சு? மனுபுத்திரனே, நீ அதை காண்கிறதை புசி. நீ காண்கிறதை புசி. எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஏன் ஆவி உள்ள வந்துச்சு தெரியுமா? இப்போ நம்ம புசிக்க மாட்டோம். சும்மா உனக்கு கூப்பிட்டு என்ன உனக்கு ஐயோ எடுத்துக்கோனா? எங்க நியூ இயருக்கு ஒரு வாக்குத்தத்த அட்டையில உனக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிற வார்த்தையை என் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. எந்த மனுஷனும் ஹேண்டில் பண்ண முடியாத சில காரியத்தை ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ள வந்து ஏசாயா அழைப்பு வேற, எரேமியா அழைப்பு வேற, தானியேல் அழைப்பு வேற. ஆனா இந்த நாள் என கேட்கிற எசேக்கியேலே, எந்த மனிதனுக்கும் ஹேண்டில் பண்ண முடியாத, எந்த மனிதனுக்கும் நீ காண்கிறதை எப்படி சொல்லி இருக்கணும்? ஒரு சண்டே இதை பத்தி ஆவியானவர் பேச வச்சா, நீ படிக்கிறத புசின்னு சொல்லணும். அதன் அர்த்தம் என்ன? ஆமே, நீ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எஸ் சொல்லி அக்செப்ட் பண்ணிரு. யோசிக்காத. ஆவியானவர் தேவனுக்கு அடுத்த காரியத்தை யோசிக்க விட மாட்டான். அப்படியே அப்படியே நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவ. நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவ. நீ யோசிட்டேன்னா நோ சொல்லிடுவ. நீ படிச்சுட்டேன்னா அறிவுக்கு இடம் வந்துடும். இனி உனக்குள்ள அறிவுக்குள்ள இடம், ஆவிக்கு இடம்.